ஓம் முருகா போற்றி. என் செல்லமே, பழனியிலிருந்து ஒரு நல்ல செய்தி இன்னும் 10 நிமிடத்திற்குள் உன்னிடத்தில் வந்து சேர்த்து விடுவேன். நீ அதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும். நீ ஒன்று நினைத்திருப்பாய், ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரி தான் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பது இல்லவே இல்லை. என்றைக்கும் பேசுவதற்கு முன் கவனமாக யோசித்து பேசு. அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையில் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும். ஏனென்றால் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு. ஒருமுறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது. அதனால் பேசும்போது கவனமாக பேசு. வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று நினைத்து விடாதே. உன்னை சுற்றி 1000 துர்நாற்றங்கள் வீசலாம், ஆனால் அதை சகித்து போகச் சொல்லவில்லை இந்த முருகப்பெருமான். அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும். வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளும் தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாக வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள், ஓட்டம் எல்லாமே. அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை பார்த்து நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியாத நிலையில் இருப்பார்கள். எல்லாம் நன்மைக்கு. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டிரு. நல்ல நேரம் ஆரம்பித்தால் யாரும் தடுத்தாலும் நிச்சயமாக அது உனக்கு நல்லது நடந்தேதான் தீரும். நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என் செல்லமே. நல்ல செய்திகளை கேட்க உன் செவியை ரெடியாக வைத்துக்கொள், தயாராக வைத்துக்கொள். உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் நிச்சயமாக. சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை, போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு 100% எல்லாமே சாதனையாக மாறிவிடும் அல்லவா? பல நேரங்களில் ஏன் எப்பொழுதுமே வாழ்க்கையில் என்ன நடந்து விடுமோ என்று ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறாய். வேண்டாம், குழப்பமே வேண்டாம். வாழ்வில் லட்சியமும் அதை அடைய வேண்டும் என்கிற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என் செல்ல பிள்ளைக்கு. அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமும் வேண்டும். உனக்கென விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அல்லவா? அதைத்தானே இந்த பழனி முருகப்பெருமான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். முதலில் அதை புரிந்து கொள். உன் உழைப்பு என்றைக்குமே வீணாகாது. வருங்காலம் உனக்கு நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் உன் வாழ்வில் வெகு விரைவில் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன். உன்னை வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன். நீதான் என் உயிர். உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது. உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன். கவலைப்படாதே, உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் என் செல்லமே. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாகத்தான் வாழப்போகிறாய். உனக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றாமல் விடமாட்டேன் இந்த முருகப்பெருமான். உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் அடையக்கூடாது. கஷ்டமான நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் இன்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ந்து கொள். நிச்சயம் அது உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் இந்த பழனி முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து இந்த பழனி முருகன் ஆனந்தம் அடைகிறேன் என் செல்லமே. என் செல்ல பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். முருகா, எனக்கு பிற பொருட்கள் மீது ஆசை இல்லை, கவனம் இல்லை. நான் உங்களை மட்டுமே எண்ணி எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயே,
அதற்காகவே என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன். உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது. நிச்சயமாக இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் நீ நினைத்தது எல்லாவற்றையும் உன் கரங்களில் வந்து சேர்த்து விடுவேன். உன் நிழல் போல் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எதை செய்தாலும் மன திருப்தியுடன் செய்ய கற்றுக்கொள். அதுவே உன் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும். கேட்டது கேட்டபடி கிடைக்கும். உன் வேண்டுதல் நிறைவேற்றித் தருவேன். உன் வேண்டுதல் அனைத்தையும் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றித் தருவேன். கவலைப்படாதே. ஆனால் ஒவ்வொரு நாளும் நடக்கும் நடக்கும் என்று சொல்கிறீர்களே முருகா, எதையும் எனக்கு நடக்கவில்லையே என்று என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய். நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். உன் வேண்டுதலையும் கவனமாக பரிசீலித்து கொண்டிருக்கிறேன். நிறை குறைகளை பரிசீலித்து குறைகளை நிறைகளை ஆக்கி அதற்கேற்றாற்போல் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். அதனால்தான் சற்று தாமதமாகிறது. நான் உனக்கு தருவது நிரந்தரமாக இருக்கணும் என்கிற எல்லாவற்றையும் கவனமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு எது தேவையோ, எவ்வளவு தேவையோ அதைத்தானே நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். நீ கேட்டது எல்லாவற்றையும் நானும் கொடுக்க மாட்டேன். உனக்கு எது தேவை என்பது எனக்கு தெரியும். அப்படி உனக்கு நான் கொடுக்காததை முருகப்பெருமான் கொடுக்கவில்லை என்றால் அதில் ஒரு 1000 காரணங்கள் இருக்கும் என்பதை நீ மனதில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கவலைப்படாதே. உனக்கு ஒரு வாய்ப்பு, நிச்சயமாக அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திரு. அந்த சமயத்தில் நிச்சயமாக இந்த பழனி முருகன் உன்னை கைவிட மாட்டேன். உன் வழி துணை நான் தான். நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக கண் உறங்கு, தூங்கு என் செல்லமே. உன் வழி துணையாக நான் இருப்பேன். என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கிறார்கள் சொல்? கரம் குவித்து முருகா என்றால் ஓடோடி வந்து உதவி புரிய உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இன்னும் சில நாட்களில் நல்லது நடக்கும். சில நாட்கள் என்று சொல்வதை விட 10 நிமிடம் என்று சொன்னேன். நல்ல செய்தி உன் 10 நிமிடத்திற்குள் உன் செவியில் கேட்டுக்கொண்டு நிம்மதியாக தூங்குவாய். ஆம் செல்லமே, இது பழனி முருகனின் அருள்வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா சரணம். ஓம் கந்தா சரணம்.